என்ன நம்புங்க அத்தை. ப்ளீஸ். எனக்கு கௌதம ரொம்ப பிடிக்கும் அத்தை. அவர் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். எப்ப என் மானத்தை காப்பாத்தி என் கழுத்துல அவரை தாலி கட்டினாரோ அப்பத்துல இருந்து எனக்கு எல்லாமே அவர்தான். அவரு ஜெயிலுக்கு போக நான் காரணமா இருப்பேனா? என்ன நம்புங்க அத்தை. மேம் ஒரு நிமிஷம் மேம். எழுந்துரு. என் பசங்களை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். சொல்லு லக்ஸ். மேம் நீங்க சொன்ன மாதிரி அந்த லையா போனை ட்ராக் பண்ணும் மேம். ஆனா போனோட சிக்னல் ஒரு இடத்துலயே இல்ல, அது மூவிங்லயே இருக்கு. அப்ப அந்த போன் கண்டிப்பா சாரா கிட்ட தான் இருக்கு. இவ்ளோ பிளான் பண்ணி பண்றாங்கன்னா கண்டிப்பா இதுல ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. சீக்கிரமாவே சாராவை கண்டுபிடிக்கணும். இப்ப அந்த சிக்னல் எந்த ஏரியால காட்டுது? மேம் வடபழனி சரௌண்டிங்ல காட்டுது மேம். சரி போலாம். ஓகே மேம். சார் 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 ப்ளீஸ் நில்லுங்க சார். மேடம் எங்களை வேலை செய்ய விடுங்க. இப்படி எங்களை தடுக்கிறது சட்டப்படி தப்பு. சார் நான் உங்க வேலையை தடுக்கல. ஆனா உண்மை என்னன்னு தெரியாம அவசரப்படாதீங்க. எங்க அத்தை எப்படியாவது சாராவை கூட்டிட்டு வந்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் என்ன சார் இவ சொல்லிட்டு இருக்கான்னு நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க? காணாம போனது ஒரு வயசு பொண்ணு. அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு நீங்க எல்லாரும் பதில் சொல்ற மாதிரி இருக்கும். சீக்கிரமா இவங்களை கூட்டிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. இல்ல நான் மேலிடத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மா முதல்ல போய் எங்க நில்லுங்கம்மா, போங்கம்மா. நான் அண்ணாமலை பேசுறேன். சொல்லுங்கம்மா. உங்க கார்ல ஒரு பொண்ணு இருக்காளா? ஆமா. ஓகே, நீங்க எதுவுமே பேசாம வண்டிய D3 போலீஸ் ஸ்டேஷனுக்கு விடுங்க. சரிங்க. டிரைவர் யார் போன்ல? எங்க அம்மா. டிரைவர் என்ன பண்றீங்க? இங்க எதுக்கு காரை நிப்பாட்டுனீங்க? சாரிம்மா, அண்ணாமலை அம்மா தான் உங்களை இங்க அழைச்சிட்டு வர சொன்னாங்க. வாட்? அவங்க பேச்ச மீறி என்னால எதுவும் பண்ண முடியாது மேடம். இவங்க காணோன்னு சொன்ன அந்த பொண்ணு அந்த வண்டியில தான் இருக்கா. கான்ஸ்டபிள் சார் போய் கூட்டு வாயா. ஓகே சார். மா இறங்குமா. வா. வா. இவதான் காணோன்னு சொன்ன அந்த பொண்ணு. ஏமா உன்னை காணோம் கடத்திட்டாங்கன்னு உங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நீ என்னடானா ஜாலியா கார்ல சுத்திக்கிட்டு இருக்க? உண்மையை சொல்லுமா, இவங்க உன்னை கடத்தினாங்களா? அது வந்து என்னம்மா தடுமாறுற? என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லுமா. அவங்க கிட்ட கேட்டா எப்படி சார் உண்மை வரும்? பாவம், அவங்களே பிளான் சொதப்பிடுச்சுன்னு டென்ஷன்ல இருக்காங்க. யோ உண்மையை சொல்லியா? நீ தானே அவங்க டிரைவரு, எதுக்காக அவங்கள கார்ல கூட்டிட்டு சுத்திட்டு இருக்க? என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சார், நான் இவங்க டிரைவர் இல்லை சார். நான் டிராவல்ஸில் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் டிராவல்ஸில் புக் பண்ணி எங்கேயும் ட்ராப் பண்ணாமல் நாங்கள் சொல்கிற வரைக்கும் மூவிங்லேயே இரு, எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்னு சொன்னாங்க சார். பணத்துக்கு ஆசைப்பட்டு சரின்னு சொல்லிட்டேன். மற்றபடி இவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை சார். காசு கொடுத்தா என்ன எதுன்னு விசாரிக்காம ரவுண்ட்ஸ்லயே இருப்பியா? இனிமே இந்த மாதிரி பண்ண லைசன்ஸ் பிடிக்கிடுவேன். போட. சரிங்க சார். அண்ணாமலை மேடம், வாட் ஏ சர்ப்ரைஸ். இன்னைக்கு தான் அந்த ஸ்டேஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தேன். உங்களை மீட் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. ஆமா, நீங்க எங்க? ஏதாவது பிரச்சனையா? சார்
இவங்க அவங்க பொண்ணை மறைச்சு வச்சுக்கிட்டு அண்ணாமலை மேடம் பசங்க தான் கடத்திட்டாங்கன்னு ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதான் விசாரிச்சுட்டு இருந்தேன் சார். அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா யார் என்னன்னு விசாரிக்காம ஆக்ஷன் எடுத்துருவியா? அவங்க யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க மாட்டியா? அண்ணாமலை மேடம் பேருக்கு அவ்வளவு மரியாதை இருக்கு. சாரி சார். சாரி என்கிட்ட சொல்லாத, மேடத்திட்ட சொல்லு. சாரி மேடம், தெரியாம உங்க பசங்களை அரெஸ்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல சார், நீங்க உங்க கடமையை தானே செஞ்சீங்க. மேடம், உங்க பசங்க மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்த இவங்க மேல நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் வேண்டாம் சார். அவங்க செஞ்சாங்கன்னா அது அவங்களோட தகுதிக்கு ஓகே. அதே தப்ப நான் திருப்பி பண்ணா, கொஞ்சம் முன்னாடி சொன்னீங்களே என் பேருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குன்னு, அது என்ன ஆகும் சார்? தட் இஸ் அண்ணாமலை. பாத்தியா, சாரா உன்னை பழி வாங்க நினைச்சு எவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கான்னு. இப்போவாச்சும் நம்புறியா நான் சொன்னதை? அவளுக்கெல்லாம் உண்மையிலே உன் மேலே லவ் இல்லைடா. இவ்வளோ நாளாக உன்னை ஏமாத்திருக்கா. இனிமேலாவது இதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. என்னக்கா ஏதோ யோசனையா இருக்கீங்க? அண்ணாமலை, எல்லாமே ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஏங்கா என்னாச்சு? அன்னைக்கு தண்டபாணி பையன் கௌதம் கிட்ட பிரச்சனை பண்ணது, வான்மதி முதல்ல வீட்டுக்கு வந்ததும் அவ புடவையில தீ பிடிச்சது, இன்னைக்கு நம்ம பசங்க ஸ்டேஷன் வரைக்கும் போனது, இது எல்லாமே தப்பா இருக்கு அண்ணாமலை. நம்ம வேணா நம்ம ஜோசியரை வர வச்சு பாத்துடலாமா? அக்கா, அந்த சாரா வருண கல்யாணம் பண்ணி நம்ம சொத்தை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கா. அது நடக்காம போனதும் அம்மாவும் பொண்ணும் என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம பிள்ளைங்க மேல தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதான் அவங்கள ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வார்ன் பண்ணிருக்கேன். இனி அவங்க நம்ம பக்கமே வரமாட்டாங்க. நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க. இல்ல அண்ணாமலை, எனக்கு என்னமோ மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு. அக்கா, நான் பாத்துக்கிறேன். என்ன மீறி நம்ம பிள்ளைங்களுக்கு எதுவுமே ஆகாது. நீங்க தைரியமா இருங்க. சரிங்கக்கா, நாம ஜோசியரை பார்த்து என்னன்னு கேட்கலாம். பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்ல?